காளான் சூப்பு. இந்த காளானில் செலினியம் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குது, அதாவது ரசாயன மூலக்கூறு இருக்கிறதுனால இது கேன்சர் செல் வளர்ச்சி அடைவதை இது தடுக்கும். அப்புறம் இதில் காப்பர் மற்றும் இரும்பு சத்தும் இதில் அடங்கி இருக்கு. காளான் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்கும். இப்போ நிறைய பேர்த்துக்கு ரத்த அழுத்தம் இருக்குது, பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதை கண்ட்ரோலில் இது வைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காளானை தொடர்ந்து எடுத்துக்கும்போது அவங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபைபர் சத்து, அதாவது நார்ச்சத்தும் இதில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தொடர்ந்து இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதெல்லாம் இது சரி பண்ணக்கூடிய ஒரு ஃபைபர் உள்ள ஒரு உணவுப் பொருள் இது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ சூரிய ஒளியில் போனால் தான் நமக்கு சன்லைட் கிடைக்கும் அப்படின்றது இல்லாமல் நம்மளோட உணவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காளானில் விட்டமின் டி ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இதில் விட்டமின் டி மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ் ஆகிய விட்டமின்ஸ் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. அப்புறம் இதை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காளானை ஒரு சூப் மாதிரி வச்சு கூட குடிச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம சூப்பில் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா மிளகு, சீரகம், சீஸ் பவுடர், கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். சீஸ் பவுடர் ஃபார் டேஸ்ட்டுக்கும் ஹெல்த்துக்கும் தான் சீஸ் பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம்.